ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிலைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். அது மிகப்பெரிய ஒரு டாப் எம்என்சி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த பேட்ச் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் லிட்டரலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தென் உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பீப்புள்ஸ் யாராவது ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக ஜாப் கெட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவும் சரி, இந்த சேனலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம சேனல் வந்து ஒரு 5K பீப்புள்ஸ், 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ அசோசியேட் அனலிஸ்ட் ரோலுக்கு தான் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வேறு என்ன ரோலுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அசோசியேட் அனலிஸ்ட்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக ப்ரோ நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஜாப் லொக்கேஷன்லாம் வந்து நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கட்டான ஒரு பாத்வே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த ஆன்சர் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது. தென் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷனோட சம்மரி பார்த்துடலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் அனலிஸ்டோடு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க டிலைட்டில். டிலைட்டில் வந்து என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வுட் லைக் டு சப்போர்ட் டிலைட் இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸ் டு பி could be the role for you. The roles provided opportunity to provide a delivery support services at the Deloitte client account team அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்துட்டு கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா டிலைட் அக்கௌண்ட் சர்வீசஸ் டிலைட்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதில் டிலைட் அக்கௌண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டீமில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரிலாம் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ensure the critical data is entered properly, forms and applications according to the written instruction, use the existing information to create a client ready to documents according to the templates and requirements outlined, generate a simple reports and provide the status updates, data collection from online resources and create presentations, format PowerPoint and presentation, use brand guidelines and instructions, convert image files to text files, create a deliverable and complete assigned task as a per lead SLAs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா develop templates to assist in the developing process document and deliverables அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் ரோலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸல் டேட்டா இருக்கட்டும், இல்லை எந்த டேட்டா வேணா இருக்கட்டும், அந்த டேட்டா வந்து ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேட்டா வந்து ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா ரிசோர்ஸ் ஆன்லைனில் எடுத்து அந்த டேட்டா ரிசோர்ஸை வச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காக MS எக்ஸல் சரி, MS வேர்டும் சரி, MS பவர் பாயிண்ட்டும் கண்டிப்பாக இந்த ஜாப் ரோலுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, MS பவர் பாயிண்ட் கண்டிப்பாக MS பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜில் இருந்து டெக்ஸ்ட் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆன்லைன்லேயே வந்துட்டு கன்வெர்ட் இமேஜ் ஃபைல் டு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு போட்டாலே வந்துடும். அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும், அதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். இதெல்லாம் வந்து பேசிக்கான ரோல் தான், இதில் பேசிக்கான ஒரு டாஸ்க் அண்டு பேசிக்கான ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க பிராண்ட் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க டெம்ப்ளேட்டுக்கு ஏற்றவா நீங்கள் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக வேறு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான கொரிஸ் போடுங்க, ஸோ ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து கோடிங் தெரியாது பிரதர், அதனால் வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் ஐடி சொல்ல முடியாது, இது ஒரு சப்போர்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி இதுக்கு தான் நான் போகணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அழகாக உங்களுக்கு கிடைக்கும். டிலைட் எவ்வளோ பெரிய கம்பெனிங்கிறது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்கள் சீனியர்ஸும் சரி, உங்கள் நெய்பர்ஸும் சரி, உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கீ ஸ்கில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கீ ஸ்கில்ஸ்லாம் வந்து இந்த ரோலுக்கு மெயினான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொஃபிஷியன்ட் இன் MS ஆஃபீஸ் ஷூட், தென் எஸ்பெஷலி எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த கீ ஸ்கில்ஸ் வந்து படித்து காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ MS ஆஃபீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், இந்த வேர்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். MS ஆஃபீஸில் இருக்க ஒரு சிம்பிள் ஒரு 3 பேசிக்கான டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எபிலிட்டி டு ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸிக்யூட் வித்தவுட் எரர் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரர் இல்லாமல் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட் எபிலிட்டி டு பே அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் இன் இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் டீம் என்வரான்மெண்ட், குட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில், எபிலிட்டி டு ஒர்க் விர்ச்சுவலி, தென் சாலிட் ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வைப்ரண்ட்டான டீமோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஜாபுக்கும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷனும் சரி வேர்பல் கம்யூனிகேஷனும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்கில்லும் இருக்கணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு காமன் பீப்புள் சரி ஒரு ஜாப் அப்ளை பண்ணுற பீப்புள் சரி அவங்க 2 பேத்துக்கும் அவங்க ரியல் லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த ஜாபுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெஷர் டு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர் கிராஜுவேட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன ரோல் படிச்சிருக்கீங்களோ இல்லை பிஜி நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் ஒர்க் டைமிங்ஸ் அண்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக பிஜியும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் அவங்க ஹையர் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட லக் மேபி நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி வேணால் கிடைக்கும், அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி தான் சொல்லுவேன். தென் அந்த ஒர்க் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 ஷிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM ஈவினிங் 8 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு ஷிஃப்ட் ஆஃப்டர்நூன் 2 PM நைட் 11 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஹைதராபாத்தில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிலைட்டில் சேர்ந்தீங்கன்னா பெனிஃபிட்ஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிலைட்டோட அபவுட் பற்றி கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் டிப்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தென் இப்போ வந்துட்டு டிலைட்டில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த ரெக்வெஸ்டேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா 207434 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைல் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் யாராவது நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பீப்புள்ஸ்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இவ்வளோ கவுண்ட் இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அந்த டெய்லி நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் வந்து இந்த ஜாப்ஸில் இருக்குது இதெல்லாம் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸுமே இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் ஏதாவது இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இப்போ ஃபைனலாக அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். எதுக்காக ஹைதராபாத் லொக்கேஷனுக்காக ஜாப் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர் இல்லை வந்து பெங்களூர் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து டாப் எம்என்சியில் ஸோ ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு டஃப் அண்ட் சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன்னு பார்க்காதீங்க. ஸோ அந்த லொக்கேஷனை பார்க்காம நீங்கள் வந்து ஒரு ஒரு உமன் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட சுச்சுவேஷனை வந்து வீட்டில் எடுத்து புரிய வைங்க. இப்போ ஜாப் தேடுறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த க்ரைட்டீரியாஸ் வந்து நான் வந்து பெங்களூரில் தான் ஒர்க் போவேன், சென்னையில் தான் ஒர்க் பண்ணுவேன், கோயம்புத்தூரில் தான் ஒர்க் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த க்ரைட்டீரியா வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ அதனால் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு பெங்களூர் மாதிரி ஒரு ஹைடெக் சிட்டியில் வந்து போய் ஒர்க் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு ஹைடெக் சிட்டி ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே டாப் எம்என்சிலேருந்து ஸ்டார்ட் அப்லேருந்து நிறைய கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. அதனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர்ஸ் கிடைக்கும். அது டிலைட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துகிட்டே வந்து நான் இப்போ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அடுத்தது சென்னை எப்படி போகணும் அப்படிங்கிற என்னோட தாட் ஆஃப் திங்க் லெவல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனா சென்னையிலேருந்து எப்படி வந்துட்டு நான் பெங்களூர் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், எப்படி ஸ்விட்ச் பண்ணி பெங்களூர் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும். இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது நான் எப்படி மும்பை, டெல்லி இல்லை ஹைதராபாத் போவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் Tier 1 சிட்டியில் இப்போது ஹைதராபாத் அந்த மாதிரி பெரிய சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அடுத்தது நான் எப்படி ஃபாரின் கண்ட்ரி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட தாட் இருக்கும். நான் வந்துட்டு எப்படி சென்னை போகிறது, எப்படி கோயம்புத்தூர் போகிறது, எப்படி பெங்களூர் போகிறங்கிற தாட்டே உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ லெவல் 1 இருந்தீங்கன்னா அடுத்தது லெவல் 2 தான் போக பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி லெவல் 5 இருக்கீங்க, ஹைதராபாத் மாதிரி ஒரு பெரிய சிட்டியில், அப்போ லெவல் 6 தான் போக ட்ரை பண்ணுவீங்க, லெவல் 1 போக ட்ரை பண்ணவே மாட்டீங்க. அதுக்காக தான் நான் வந்து எந்த ஒரு லொக்கேஷனுமே நீங்கள் வந்து பார்க்காதீங்க. பிகாஸ் இப்போ
இப்போ உங்களுக்கு வேலை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷனுமே பார்க்காதீங்க, போயிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கெயின் பண்ணிக்கோங்க. நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாமே கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணால் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் இப்போ என்னோட கூட படித்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பூனே, ஹைதராபாத் அப்படிங்கிற மாதிரி பெரிய சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அதனால் வந்து அவங்களாம் லொக்கேஷன் பார்க்காம ஒர்க் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதுதான் வந்து அந்த லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன டிப்ஸும் சரி, ஒரு அட்வைஸும் சரி. தென் இதுதான் நான் சொல்ல வந்தது. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.